திருவண்ணாமலை அருகே நொச்சிமலை கிராமத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், திருவண்ணாமலையில் தற்போது நல்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அதனுடைய தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் முழுக்க அந்த ஏரி பகுதியை முழுக்க அந்த வெள்ள நீரானது சூழ்ந்து விட்டது. அதாவது வேங்கிக்கால் ஏரியில் இருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வேங்கிக்கால் சாலைகளில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கும் சூழலில் அந்த நீரானது தொடர்ச்சியாக அந்த நொச்சிமலை ஏரியை கடக்க வேண்டும். அந்த நொச்சிமலை ஏரியை கடந்த பிறகும் அந்த நொச்சிமலை ஏரி தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது அந்த திண்டிவனம் சாலைக்கு அருகாமையில் உள்ள வீனஸ் நகர், கஜலட்சுமி நகர், பசுமை நகர் உள்ளிட்ட இடங்களை தற்பொழுது வெள்ள நீரானது முழுமையாக சூழ்ந்து மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இது குறித்து வீனஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை முழுமையாக, அதாவது பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு அங்கு இருக்கும் சிறு குழந்தை, பெரியவர்கள் உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்டவரை தற்பொழுது படகு மூலமாக, அதாவது பிளாஸ்டிக் படகு மூலமாக அவர்களை பத்திரமாக மீட்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. சிறு குழந்தையை தீயணைப்பு துறையினர் லாவகமாக அந்த மழை நீரில் அவர்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களை பாதுகாப்பாக அவர்களை அழைத்து வந்து முகாம்களில் தங்க வைத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி அப்பகுதி முழுக்க தற்பொழுது வீனஸ் நகர், உள்ளே சுற்றி இருக்கிற கஜலட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பொதுமக்கள் எவரும் வெளியே வர வேண்டாம் என்றும் அவர்கள் ஒவ்வொருவராக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள். மேலும் அவர்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படாத வகையில் அந்த பகுதியிலேயே தீயணைப்பு துறையினர் தற்பொழுது சுற்றி வருகிறார்கள். அது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.